சுதந்திர தினத்தன்று ஆளுநர் RN ரவி அளிக்கும் தேநீர் விருந்தை திமுக புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளது. சுதந்திர தினத்தன்று மாலை ஆளுநர் அரசியல் கட்சிகளுக்கு தேநீர் விருந்து அளிப்பது வழக்கமாகும். இதனிடையே ஆளுநர் RN ரவியின் பதவிக்காலம் கடந்த 31ஆம் தேதியுடன் நிறைவு பெறுவதாக இருந்தது. ஆனால் தமிழகத்திற்கு புதிய ஆளுநர் நியமிக்கப்படவில்லை. இதனால் ஆளுநர் RN ரவியின் பதவிக்காலம் நீட்டிக்கப்பட்டதாக தெரிகிறது. இந்த நிலையில் சுதந்திர தினத்தை ஒட்டி ஆளுநர் RN ரவி அளிக்கும் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக திமுக கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ், மதிமுக, விசிக, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் அறிவித்துள்ளன. இதைத் தொடர்ந்து திமுகவும் ஆளுநர் அளிக்கும் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளது. முன்னதாக கடந்த ஆண்டும் இதேபோல சுதந்திர தினத்தன்று ஆளுநர் அளிக்கவிருந்த தேநீர் விருந்தை திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் புறக்கணித்தன. இதனால் அப்போது தேநீர் விருந்து ஒத்திவைக்கப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டது.